உதகண்டம் லங்காவிற்குள் ஊடுவி ராட்சசர்களை கொல்வதில் ஹனுமானின் துணிச்சலை ராமர் பாராட்டுகிறார். ஹனுமானின் விதிவிலக்கான திறன்கள் மற்றும் சுக்ரீவுக்கு அவர் செய்த சேவைக்கு அவர் பாராட்டு தெரிவிக்கிறார். பின்னர் கடலை கடப்பது குறித்த தனது கவலையை மறுகுறிந்திரும் எம்பது குறித்து ஹனுமானிடம் ஒரு தீர்வை நாடுகிறார். சுக்ரீவர் ராமரை ஆறுதல் படுத்தி தனது துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து போருக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறார். தங்கள் ஒருங்கிணைந்த படைகளுடன் அவர்கள் லங்காவை வென்று ராவணனை தோற்கடித்து சீதை மீட்பார்கள் என்று அவர் ராமருக்கு உறுதியளிக்கிறார். சுக்ரீவா வலிமை மற்றும் தைரியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். ராமர் ஹனுமானிடம் லங்காவின் பாதுகாப்பை விவரிக்க சொல்கிறார். அதை ஹனுமான் விரிவாக செய்கிறார். நகரின் சுவர்கள், வாயில்கள், அகழி மற்றும் பாதுகாப்பிற்கு பல்வேறு அவர் விவரிக்கிறார். ஹனுமான் ஏற்கனவே பாலங்களை உடைத்து நகரத்தை எரித்து அதன் சுவர்களை கீழே போட்டுவிட்டதாகவும் ராமரிடம் கூறுகிறார். சீதையை ராவணனிடமிருந்து காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்த ராமர் தனது குரங்குகளின் படையுடன் தெற்கு திசையில் புறப்படுகிறார். சுக்ரீவா மற்றும் பிற சக்தி வாய்ந்த தலைவர்களின் தலைமையில் குரங்குகள் பல்வேறு பிரிவுகளாக தெற்கு திசையில் துவாய்ந்தான் தங்கள் மகத்தான விருந்தாளிகளுடன் பூமியை மூடிக்கொள்கின்றன. அவை கடலின் கரையும்போது ராமர் தனது பிரிந்த மனைவி சீதையை பற்றி நினைக்கும்போது துக்கத்தில் மூழ்கிவிடுகிறார். அவர் பேய்களால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவர் தன்னை தொடும்படி காற்றை கேட்கிறார். இதனால் அவர் தனது இருப்பை உணர்ந்து மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ராமரின் துக்கம் தீவிரமானது. ஆனால் அவர் ஒரு நாள் சீதையுடன் மீண்டும் ஒன்றிணைந்து ஹனுமான் லங்கா மீது படையெடுத்ததை அறிந்த பிறகு ராட்சச மன்னர் தனது ஆலோசகர்களிடம் உரையாற்றுகிறார். ஒரு பெரிய படையுடன் வரவிருக்கும் ராமரிடமிருந்து நகரத்தையும் அதன் மக்களையும் எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து அவர்களின் ஆலோசனையில் நாடுகிறார். மன்னர் ஆலோசகர்களை அவர்களை 3 கட்டளைகளார் மேலும் 3 கட்டளைகளாக பிரிக்க விரட்சகர்கள் தங்கள் ராஜாவின் தலைமையில் ராமருடன் ஈடுபடுகிறார்கள். மரணத்தின் கடவுளை தோற்கடித்தல், சக்தி வாய்ந்த தனவர்களை அடிமைப்படுத்திவளையும் வெற்றிகளையும் அவர்கள் பெருமையுடன் நினைவு கூர்கிறார்கள். ராமரை கொல்வதற்கருமான பொறுப்பை இந்திரஜித்திடம் ஒப்படைக்கிறார்கள். ஏனெனில் இந்த பேரழிவு தங்கள் சொந்த மகத்தான செயல்களுடன் ஒப்பிட. சல்ஹோடு சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே பிரஹஸ்தா, துர்முகா, வஜ்ரதன் சித்ரா, நிகும்பா மற்றும் வஜ்ரஹானு உள்ளிட்ட ராவணனின் தளபதிகள் ஹனுமான் மற்றும் ராமரை தோற்கடிப்பதாக சபதம் செய்கிறார்கள். அவர்கள் குரங்கு படையை தாக்க திட்டமிடுகிறார்கள். தனியாகவோ அல்லது ராமரை ஒரு வலையில் சிக்க வைப்பதன் மூலமோ குரங்குகள் தோற்கடிக்கப்படாவிட்டால் ராவணனின் தளபதிகள் ராமரை தாக்க தயாராகின்றன. ஆனால் விபீஷணா தலையிட்டு விழிப்புடனும் சக்தி வாய்ந்த எதிரியையும் தாக்குவது ஞானமற்றது என்றிருக்கிறார். அதற்கு பதிலாக அவர் சமரசத்தை பரிந்துரைக்கிறார். லங்காவையும் அதன் குடிமக்களையும் அழிப்பதை தவிர்க்காக சீதையை ராமரிடம் திருப்பித் தருமாறு ராவணனை வலியுறுத்துகிறார். ராவணனின் சகோதரரான விபீஷணா தனது அரண்மனைக்குள் நுழைந்து தீய சகுனங்களை அகற்றுவதற்காக சீதையை ராகவனிடம் திருப்பி அனுப்புமாறு அறிவுறுத்துகிறார். இருப்பினும் ராகவனை போரில் தோற்கடிக்க முடியும் என்று நம்பி ராவணன் இந்த ஆலோசனையை நிராகரிக்கிறார். உண்மையாக பேசிய விபீஷணாவை அவன் நிராகரித்து சீதையை சிறைப்பிடித்து வைப்பதற்கான தனது சொந்த திட்டத்தை தொடர்கிறார்.
சீதை மீதான காமத்தால் உந்தப்பட்ட ராவணன் தனது எதிரிகள் மீது போரை அறிவித்து எல்லா ராட்சசர்களையும் லங்காவில் கூடுமாறு அழைக்கிறான். அவரது சக்தி வாய்ந்த காரிலக்கணக்கான எக்காளங்கள், சங்கிலிகள் மற்றும் கடுமையான வீரர்களின் குழுமினர் உள்ளனர். ராவணனின் அரசவை தூதர்கள், கற்றறிந்த ஆண்கள், வீரர்கள் மற்றும் லங்காவின் மன்னரான ராவணன் ராமரின் மனைவி சீதை மீதான தனது ஆர்வத்தை விவரிக்கிறார். மேலும் முரண்பாடுகள் இருந்தபோதிலும் தனது எதிரிகளை வெல்வார் என்று நம்புகிறார். அவரது சகோதரர் கும்பகர்ணன் ராவணனின் செயல்களால் கோபமடைந்து ராமரை தோற்கடித்து சீதையை பாதுகாக்க அவருக்கு உதவ முன்வந்தார். சீதாவுடன் வாழ்க்கை அனுபவிக்கவும் அதிலிருந்து மகிழ்ச்சியடையவும் மகாபர்குவ ராவணனுக்கு அறிவுறுத்துகிறார். இருப்பின் ராவணன் ஒரு மகத்தான தந்தையின் சாபத்தின் காரணமாக தனக்கு ஒரு இரகசிய பயம் இருப்பதாக வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக தாக்கினால் அவரது தலை 100 துண்டுகளாக துண்டிக்கப்படும். இதனால் அவர் சீதையை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்வது. ராவணன் சீதையை ராமரிடம் ஒப்படைக்குமாறு விபீஷணா அறிவுறுத்துகிறார். தனது மகன்களும் கூட்டாளிகளும் ராமரின் சக்திக்கு இணையாக இல்லை என்று எச்சரிக்கிறார். பிரஹஸ்தா எதிர் ஆனால் விபீஷணா ராமரின் நல்லொழுக்கங்களும் வலிமையும் தன்னை வெல்ல முடியாததாக ஆக்குகின்றன என்று விளக்கி பதிலளிக்கிறார். ராவணனை அவர் தனது இந்திரஜித் ஒரு அரக்கன் தலைவர் தனது வலிமை மற்றும் துணிச்சலை பெருமைப்படுத்தி மனித இளவரசர்களான ராமர் மற்றும் லக்ஷ்மணரை தோற்கடிக்க முடியும் என்று கூறுகிறார். இருப்பினும் அவரது மாமா பிபீசனா இந்திரஜித் முட்டாள்தனமாகவும் மனக்கிளர்ச்சியாகவும் பணிவு இல்லாமலும் இருப்பதாகவும் விமர்சிக்க உண்மையாகவும் அர்த்தமாகவும் பேசிய பிபீஷணாவை பற்றிய ராவணனின் கடுமையான வார்த்தைகள் பிபீஷணாவிடமிருந்து கடுமையான பதிலை பெற்றன. பிபீஷணா ராவணனை பாதுகாக்க எழுந்து அவர் தனது மூத்த சகோதரர் என்பதால் தனது மனதை பேசும்படி வலியுறுத்தினார். ஆனால் மரணத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதற்காக அவரை திட்டினார். பிபீஷணா இறுதியில் புறப்பட்டார். ராவணனின் சகோதரர் பிபீஷணா 4 உதவியாளர்களுடன் சுக்ரீவனின் அரசவைக்கு வருகிறார். பிஷானின் நோக்கங்களை பற்றி சுக்ரீவா ராமரை எச்சரிக்கிறார். அவர் முரண்பாட்டை விதைக்கவோ அல்லது கொல்லவோ ராவணனால் அனுப்பப்பட்ட ஒரு உளவாளியாக இருக்கலாம் என்று கூறுகிறார். இருப்பினும் தஞ்சம் புகுந்த ராவணனுக்கு எதிராக தங்கள் பக்கம் சேர விரும்பிய பிபீஷணாவை ராமனும் சுக்ரீவனும் தனது சகோதரர் ராவணனிடமிருந்து விலகிய ராட்சசனாகிய பிபீஷணை நம்புவதா அல்லது கொல்லுவதா என்று விவாதிக்கிறார்கள். ராமர் சாஸ்திரங்களையும் ஒரு புனித கதையையும் மேற்கோள் காட்டி அடைக்கலம் கோரும் எதிரியை பாதுகாக்க வேண்டும் என்று வாதிடுகிறார். அதே நேரத்தில் சுக்ரீவா அவரை கொல்வதே ஒரு சாத்தியமான. ராவணனின் சகோதரர் பிபீசனா ராவணனுக்கு தனது விசுவாசத்தை கைவிட்டு ராமரிடம் அடைக்கலம் தேடுகிறார். ராவணனின் வலிமை மற்றும் பலவீனங்களை அவர் விவரிக்கிறார். ஆனால் ரேமாரை கொல்வதாக உறுதியளிக்கிறார். பிபீசனா ராட்சசர்களின் ராஜாவாக ராமரால் அபிஷேகம் செய்யப்படுகிறார். அவர் கடலை கடந்து லங்காவுக்கு செல்வது குறித்து கவருத ராவணன் சுகர் என்ற தூதரை சுக்ரீவிடம் அனுப்புகிறான். கடற்கரையில் படுத்து கொண்டிருக்கும் ராமர் கடலை ஒரு சவாலாக வடிகட்ட முடிவு செய்கிறார். கடலின் ஆணவமான நடத்தையால் அவர் கோபமடைந்து தனது கடுமையானவமான நடத்தையால் அவர் கோபமடைந்து தனது கடுமையான வழியை கண்டுபிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். ராமரை போன்ற ஹீரோக்கள்
ஆர்வத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என்று கூறுகிறார். ராமர் தனது வில்லை இழுத்து கடலை வறண்டு போகச் செய்யும் ஒரு அம்பை அவிழ்த்து விடுகிறார். வருணா என்ற என்தீவடல் உருவாகி ராமருக்கு தீர்வை வழங்குகிறது. குரங்குகளால் சேகரிக்கப்பட்ட மரங்களை பயன்படுத்தி அவர் மீது ஒரு பாலத்தை உருவாக்குங்கள். திறமையான குரங்கான நாலா முயற்சிக்கு தலைமை தாங்கி படை ரஜி டோஜி யோஜன இருண்ட காற்று, நடுங்கும் மலைகள் மற்றும் இரத்த சிவப்பு மேகங்கள் உள்ளிட்ட அழிவு மற்றும் குழப்பத்தை முன்னறிவிக்கும் அறிகுறிகளை லட்சுமணன் சகோதரர் காண்கிறார். ராமர் தனது வில்லை கொண்டு சக்தி வாய்ந்த குரங்குகளின் உதவியுடன் லங்கா மீது படையெடுக்க முடிவு செய்கிறார். ஆனால் தெளிவாக பிரகாசிக்கவில்லை. இது ஆபத்தான் நளிமண். ராமரும் அவரது படையும் குரங்குகளின் தலைமையலி சீதையை காப்பாற்ற லங்காவை அணுகுகிறார்கள். இரட்சகர்களின் அரசனான ராவணின் தூதர் சுகாவை பார்த்து சிரிக்கிறார். அவர் சீதையை சரணடையுமாறி எச்சரிக்கிறார் அல்லது போரை எதிர்கொள்கிறார். ராவணன் தனது பலத்தை பற்றி பெருமிதம் கொள்கிறார். மேலும் தனது சக்தி வாய்ந்த வில் மற்றும் அம்புகளை பயன்படுத்தி ராவணன் தனது ஆலோசகர்களான சுகாவையும் சரணனையும் மாறுவிடத்தில் ராமரின் இராணுவத்தை உளவு பார்க்க அனுப்புகிறான். இருப்பின் அவர்கள் விபீஷணால் கண்டுபிடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்படுகிறார்கள். சீதல் சரிவட விபித்தபடி ராவணனுக்கு அவர்கள் விடுவித்து ராவணனுக்கு ஒரு செய்தியுடன் லங்காவுக்கு திரும்பும்படி கட்டளையிடுகிறார். சீதையை சரணைய செய்து போருக்கு அரசன் ராவணன் சரணனிடம் குரங்க படையின் தலைவர்களை பற்றி கேள்வி கேட்கிறான். அவர்கள் நிலா, அங்கடா, ஹனுமான், நாலா, ஸ்வேதா, குமுத, சந்தா, ரம்பா, சரபா, பனாகா, விததா, கிராதனா மற்றும் கவயா ஒவ்வொரு தலைவரும் தங்களுடனே லங்காவுக்கு எதிரான போரில் ராமர் உதவும் பல்வேறு தலைவர்கள் மற்றும் போர் வீரர்களை இந்த உரை விவரிக்கிறது. குரங்கு மன்னர் ஹரா நூறாயிரக்கணக்கான குரங்குகளுடன் சேர்ந்து இந்த தாக்குதலை தங்குகிறார். மற்ற குறிப்பிடத்தக்க தலைவர்களில் ஜம்பன் ஒரு கடுமையான போர் வீரர். ராமருக்கு எதிரான போருக்கு தயாராகும் போது குரங்குகள் மற்றும் பிற போர் வீரர்கள் உட்பட ராவணனின் படையை சூகா விவரிக்கிறார். குரங்கு ஹனுமான் தனது வலிமை மற்றும் கொடூரத்திற்காக குறிப்பாக அறியப்படுகிறார். குரங்குகளின் தலைவரான சுக்ரீவாவும் இராணுவத்தின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்படுகிறார். இந்த வலிமையான சக்திக்கு எதிரான போருக்கு ராமரை புகழ்ந்ததற்காக தனது ஆலோசகர்களான சுகர் மற்றும் சரணரை ராவணன் கண்டிக்கிறார். தங்கள் பயிற்சியை மறந்துவிட்டவர்கள் என்று அழைக்கிறார். பின்னர் அவர் ராமரின் படைகளை பற்றிய தகவல்களை சேகரிக்க உளவாளிகளை அழைக்கிறார். ராமரின் முயற்சிகள் குறித்து உளவுத்துறையை சேகரித்து ராவணனிடம் புகாரளிக்க உளவாளிகள் அதே நேரத்தில் கரையை ஒட்டிய மலைக்கு அருகே குரங்குகளால் சால்த்துவின சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே ஜம்பவன், ஹனுமான், அங்கடா உள்ளிட்ட பல்வேறு சக்தி வாய்ந்த குரங்குகளை விவரித்து ராவணனின் உளவாளி சர்துலா சுவேலா மலையில் நிறுத்தப்பட்டுள்ள ராமரின் இராணுவத்தை பற்றி அவரிடம் தெரிவிக்கிறார். ராவணன் சீதையை தாக்கவோ அல்லது மீட்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு உத்தரவிடுவதன் மூலம் பதிலளிக்கிறார். கடவுள்கள் மற்றும் பேய்களின் எதிர்ப்பை மீறி அவர் ராமரின் இராணுவம் ஸ்வேலா மலையை நெருங்குவதை அறிந்த பிறகு ராட்சசர்களின் ராஜாவான ராவணன் தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அவர் மாயையின் மாஸ்டர் வித்யுஜிபாவை வரவழைத்து
ராமரின் தலை மற்றும் வில் பற்றிய மாயையை உருவாக்க சீதையை தனது கணவர் போரில் கொல்லப்பட்டதாக சீதை ராமரின் மரணத்திற்கு வருத்தப்படுகிறாள். கைவிடப்பட்டதாகவும் துக்கமாகவும் உணர்கிறாள். அவரது மரணத்தில் தனது பங்கிற்காக கைகேயை கண்டிக்கிறாள். மேலும் தனது பாதுகாவலராகவும் தோழராகவும் இருந்த தனது கணவரை இழந்ததற்காக வருத்தப்படுகிறாள். இதற்கிடையில் ராவணனுக்கு நிலைமை தெரிவிக்கப்பட்ட ராவணன் புறப்பட்ட பிறகு ஒரு ராட்சசி மற்றும் சீதையின் நண்பரான சரமா அவளுக்கு ஆறுதல் கூறுகிறார். ராமர் குரங்கு விருந்தினருடன் கடலை கடந்து தெற்கு கரையில் முகாமிட்டிருப்பதாக சரமா சீதையிடம் கூறுகிறார். ராமர் விரைவில் ராவணனை தோற்கடித்து அவளை காப்பாற்றுவார் என்று சீதாவுக்கு உறுதியளிக்கிறார். ராவணனின் படையால் தயாரிக்கப்படும் சீதையின் நண்பரான சரமா அவள் சார்பாக இரகசியமாக ராமரை சந்திக்க முன்வந்தார். அவள் ராவணனின் நோக்கங்களை பற்றி கேட்கிறாள். செய்திகளுடன் திரும்புவதாக உறுதியளிக்கிறாள். ராவணனை சந்தித்த பிறகு சரமா சீதையிடம் திரும்பி வந்து ராவணன் அவளை பிடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ராமரால் போரில் தோற்கடிக்கப்படும் வரை கைவிட மாட்டான் என்றும் ராவணனின் ஆலோசகர் மால்யவன் மனித வடிவில் விஷ்ணுவாக கருதப்படும் ராமருடன் சமாதானத்தை நிறுத்துமாறு அவருக்கு அறிவுறுத்துகிறார். கடலின் மீது ஒரு பாலம் கட்டுவது போன்ற ராமரின் வலிமை மற்றும் சாதனைகள் அவர் கவனிக்க அறிவுறுத்துகின்றன. கடலின் மீது வபயமைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் மால்யவன் அறிவுறுத்தவிடினால் வழிவர் கைவிடும் என்று எச்சரிக்கிறார். ஆர்வத்தால் தூண்டப்பட்ட ராவணன் தனது வலிமையை பற்றி விமர்சித்ததற்காக மால்யவனை திட்டுகிறான். ராவணன் தனது சக்தியை பற்றி பெருமிதம் கொள்கிறார். சீதை விட்டுக் கொடுக்க மறுக்கிறார். ராமர் ஒரு பரந்த படையுடன் இருந்த போதிலும் கோபமடைந்த ராவணன் லங்காவை பாதுகாக்க கட்டளையிடுகிறார். சக்தி வாய்ந்த ராட்சசர்களை வாயில்களில் வைக்கிறார். ராமரும் அவரது கூட்டாளிகளும் ராவணனை தாக்க திட்டமிடுவதற்காக லங்கா அருகே கூடினர். ராவணனை தாக்க திட்டமிடுவதற்காக லங்கா அருகே கூடினர். ராவணனின் சகோதரர் பிபீஷணா லங்காவின் பாதுகாரிகளை இலங்கையின் பல்வேறு வாயில்களை தாக்க நியமிக்கிறார். அதே நேரத்தில் அவர் லட்சுமண, பிபீஷணா மற்றும் 7 போர் வீரர்கள் சீதையை கடத்திச் சென்ற ராவணனின் இருப்பிடத்தை பார்க்க ராமரும் அவரது தோழர்களும் ஸ்வேலா மலையில் ஏறுகிறார்கள். உச்சியில் இருந்து அவர்கள் லங்காட்சசர்களால் நிரம்பி வழிவதை காண்கிறார்கள். குரங்குகள் போருக்கு தயாராகி ராமருக்கு முன் கர்ஜிக்கின்றன. குழு பிபீஷணாவுடன் மலையில் இரவை கழிக்கிறது. குரங்கு தலைவர்கள் இலங்கையின் பரந்த காடுகளை ஆய்வு செய்து அதன் அழகை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் காடுகளுக்குள் நுழைகிறார்கள். அவை பல்வேறு மரங்கள், பூக்கள் மற்றும் ஒலிகளால் நிரம்பியுள்ளன. ராமரும் அவரது படைகளும் லங்காவை அணுகுகின்றன. இது ராவணனால் ஆளப்படுகிறது. மற்றும் ராமரும் சுக்ரீவனும் லங்காவை கவனிப்பதற்காக ஸ்வேலா மலையில் ஏறுகிறார்கள். ராவணனை பார்த்த சுக்ரீவன் அவனை நோக்கி செல்கிறான். ஆனால் இரவரேஞ்சரால் பின்னோக்கி இழுக்கப்படுகிறான். சுக்ரீவன் மேல் கையை பெற்று ராவணனை சோர்வாக அடிக்கும் வரை இருவரும் கடுமையான போரில் ஈடுபடுகிறார்கள். அடி மற்றும் எதிர்த்தாக்குதல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். ராமர் சுக்ரீவனிடமிருந்தும் லட்சுமணனிடமிருந்தும் சீதையை ராவணனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக லங்கா மீது படையெடுக்க தயாரானார். போருக்கு முன்பு உகதனை ராவணனுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பினார். ஆனால் ராவணன் மறுத்து அங்கதனை கொல்லுமாறு தனது ஆட்களை கட்டளையிட்டார். இருப்பினும்
அங்கதன் தப்பித்து ராமர் லங்காவை முற்றுகையிட்டதால் கோபமடைந்த ராவணன் குரங்கு படைகளு தற்காத்து கொள்ள தனது படைகளை அணிதிரட்டுகிறார். இரு படைகளும் படுமையான போரில் மோதுகின்றன. இரு தரப்பினரும் கொடுமையும் கடமாடுங்கள் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் அற்புதமான காட்சியாக விவரிக்கப்படுகிறது. குரங்குகளும் இராட்சசர்களும் ஒரு காவிய போரில் ஈடுபடுகிறார்கள். இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்திக்கிறார்கள். ஹனுமான், அங்கடா மற்றும் சுக்ரீவா உள்ளிட்ட பல்வேறு வீர குரங்குகள் இந்திரஜித், பிரதாபனா மற்றும் நிகும்பா போன்ற சக்தி வாய்ந்த இராட்சசர்களுடன் மோதுகின்றன. அதே நேரத்தில் ராமர் ராவணனின் சகோதரி சுர்பனகாவின் 4 மகளுடன் சண்டையிட ரைவன் குரங்கு இராணுவத்திற்கும் இராட்சசர்களுக்கும் இடையிலான போர் இரவு முழுவதும் தொடர்கிறது. இரு தரப்பினரும் கடுமையான மோதலில் மோதிக்கொண்டனர். இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்தித்தனர். ராமரும் லட்சுமணனும் தாக்குதலுக்கு தலைமை தாங்கினர். பல இராட்சசர்களை தங்கள் அம்புகளால் கொன்றனர். இதற்கிடையில் ராவணனின் மகன் இந்திரஜித் ராமரையும் லட்சுமணனையும் பிணைக்க நாடுகிறார். இதனால் அவர்கள் சிறிது நேரம் உதவியற்றவர்களாக உள்ளனர். ராவணனின் மகனான இந்திரஜித் ராமர் மற்றும் லட்சுமணனை சக்தி வாய்ந்த அம்புகளால் தாக்கி அவர்களை கடுமையாக காயப்படுத்தினார். சகோதரர்களால் தங்களை தற்காத்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் இந்திரஜித் ஏராளமான அம்புகளால் அவர்களை துளைத்து அவர்களின் உடல்களை மூடினார். அவர்கள் இரத்தத்திலும் அம்புகளிலும் மூழ்கி தரையில் விழுகிறார்கள். குரங்குகள் துக்கத்தில் மூழ்கி அவர்களின் மரணத்திற்குக்கம் ராவணன் மகன் இந்திரஜித் ராமனையும் லட்சுமணையும் அம்புகளில் மூடிக்கொண்டு சுட்டுவிடுகிறான். அவர் சகோதரர்களையும் அவர்களது கூட்டாளிகளையும் அவர்களை மூடிக்கொண்டு சுட்டுவிடுகிறான். அவர் சகோதரர்களையும் அவர்களது கூட்டாளிகளையும் தோற்கடித்து விட்டதா? ஆனால் பிபீஷண சுக்ரீவனுக்கு உறுதியளிக்கிறார். ராமர் இறக்கவில்லை என்றும் அவர்கள் ராவணனின் மகன் லங்காவிற்குள் நுழைகிறார். ஆனால் ராமர் குரங்கு படையால் பாதுகாக்கப்படுகிறார். ராமரும் லட்சுமணனும் கொல்லப்பட்டு விட்டதாக சீதையை நம்புடி ராவணன் இராட்சசிகளை அழைக்கிறார். இராட்சசிகள் சீதைக்கு புஷ்பகத்தில் தனது சகோதரர்களின் போலி உடல்களை காட்டுகிறார்கள். இதனால் அவள் துக்கமடைகிறாள் மற்றும் நம்பிக்கையை இழக்கிறாள். ராமர் மற்றும் லட்சுமணனின் மரணத்தை பற்றி அறிந்த சீதை துக்கமடைகிறாள். திரிஜாதா என்ற இராட்சசி அவளுக்கு ஆறுதல் கூறி அவர்களின் காயங்கள் மேலோட்டமானவை என்றும் அவை குணமடையும் என்றும் சீதாவுக்கு உணராள். புஷ்பக தேர் மற்றும் லங்காவை காக்கும் ககுஸ்தாக்களின் படைகள் தொடர்ந்து இருப்பதை மேற்கோள் காட்டி ராமர் தனது சகோதரரும் விசுவாசமுள்ள கூட்டாளியுமான லட்சுமணனை மரணத்தால் காயமடைந்தும் போர்க்களத்தில் தண்டுகளால் கட்டப்பட்டும் இருப்பதை கண்டு வருத்தப்படுகிறார். அவர் தனது வாழ்க்கையை துறந்து லட்சுமணனின் மரணத்திற்கு குற்றமுணர்வை உணர்கிறார். மேலும் மரணத்திற்கு பின் அவரை பின்தொடர முடிவு செய்கிறார். லட்சுமணனின் வலிமை இல்லாமல் அவர் குரங்குகளின் ராஜாவான சுக்ரீவா, ராமர் மற்றும் லட்சுமணன் போர்க்களத்தில் காயமடைந்திருப்பதைக் கண்டு பயந்த தந்ததன் அங்கதனை அமைதிப்படுத்துகிறார். ராட்சசான பிபீஷண நெருங்கி வந்து ராவணனின் பயன்படுத்தி தங்களனை தமைதுகளை தவந்தர கருங்கால் பீதியுடன் தப்பி ஓடுகின்றன. இருப்பினும் ஜம்பவன்ய ராமரும் லட்சுமணனும் தங்கள் அம்பு பிணைப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பதை ராவன் தனது ஆலோசகர்களிடமிருந்து அறிந்து கொள்கிறான். அவர் கோபமடைந்த ராமரையும் அழிக்கப்பறைய வழிநடத்துமாறு சக்தி வாய்ந்த இராட்சசான தும்ரக்ஷனை கட்டளையிடுகிறார். இராட்சசர்கள் பல்வேறு போர்க்கருவிகளை கொண்டு வெளியேறார்கள். ஆனால்
அச்சத்தையும் திகைப்பையும் நிரப்புவதற்கான டாலிசக்க அசோர சொற்களில் தோ எங்காஃப் தஷா ராட்சச தாக்குதலுக்கு தலைமை தாங்குவதால் குரங்குகளுக்கும் ராட்சசர்களுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்த காற்று கடவுளின் மகன் ஹனுமான் ஒரு மலை உச்சியால் தும்ரக்ஷாவை தோற்கடித்து அவரை கொன்றுவிடுகிறார். எஞ்சியிருக்கும் ராட்சசர்கள் குழப்பத்தில் லங்காவுக்கு தப்பியோடி ராவணன் தனது சக்தி வாய்ந்த ராட்சசனான வஜ்ரதன்ஷ்டிரனை ராமர் மற்றும் குரங்குகளை தாக்குமாறு கட்டளையிடுகிறான். வஜ்ரதன்ஷ்டிரன் தெற்கு நுழைவாயிலில் இருந்து சக்தி வாய்ந்த ராட்சசரான வஜ்ரதன்ஷத்ரா குரங்கு இராணுவத்தின் மீது பேரழிவை ஏற்படுத்துகிறார். ஆனால் இறுதியில் வாலியின் மகனான அங்கதாவால் கொல்லப்படுகிறார். போர் தீவிரமாகவும் குழப்பமாகவும் உள்ளது. அங்கதா வெற்றி பெறுவதற்கு முன்பு இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்தித்து வஜ்ரதன்ஷ்ரா தனது கூர்மையான வாளால் கொல்லப்படுகிறார். ராவணனின் சக்தி வாய்ந்த ராட்சசர்கள் அகம்பனா தலைமையில் ராவணனின் சார்பாக போராட குரங்கு இராணுவத்தை நோக்கி அணிவகுத்து செல்கின்றனர். போர் கடுமையானதாகவும் தீவிரமாகவும் உள்ளது. இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்திக்கிறார்கள். அகம்பனா ஆரம்பத்தில் ஆபத்தான அறிகுறிகளால் அவர்வினா மடிந்தாய். சக்தி வாய்ந்த ராட்சசரான அகம்பனா ஹனுமானையும் அவரது குரங்கு படையும் அம்புகளின் மழையால் தாக்குகிறது. இருப்பினும் கோபம் மற்றும் பெருமாள் தூண்டப்பட்ட ஹனுமான் அகம்பனாவை தாக்க மலைகள் மற்றும் மரங்களை வேரோடு பிடுங்குகிறார். இருவரும் கடுமையான போரில் ஈடுபடுகிறார்கள். இறுதியில் அகம்பனா ஹனுமானின் கைகளில் இறந்து விடுகிறார். ராமர் மற்றும் குரங்கு படைக்கு எதிரான போரில் ராட்சசர்களை வழிநடத்துமாறு ராவணன் பிரஹஸ்தானிடம் கட்டளையிடுகிறான். வெற்றிக்காக ஆர்வமாக இருக்கும் பிரஹஸ்தா ஒப்புக்கொண்டு ஏராளமான வீரர்களுடன் புறப்படுகிறான். தனது ஆலோசகர்களுடன் சேர்ந்து தூசி, சத்தம் மற்றும் குழப்பம் நிறைந்த மேகத்தால் சூழப்பட்டிருக்கிறான். இரு படைகளும் ராட்சசர்களின் தளபதியான பிரஹஸ்தா நீலா தலைமையிலான குரங்கு படையை தாக்குகிறார். இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்தித்து ஒரு கடுமையாண்டின் வாருகிறது. பிரஹஸ்தா இறுதியில் நிலாவால் ஒரு பெரிய பாறையுடன் கொல்லப்படுகிறார். மேலும் அவரது மரணம் ராட்சசர்களின் பின்வாங்கலுக்கு வழிவகுக்கிறது. ராமர் மற்றும் லட்சுமணனின் படைகளில் தனது தளபதியான பிரஹஸ்தா இறந்ததால் ராவணன் கோபமடைகிறார். அவர் ஒரு எரியும் வாகனத்தில் ஏறி ராமனை எதிர்கொள்ள புறப்படுகிறார். இதில் லட்சுமணனின் கையை நிற்கொள்ளிக்கும் ஒரு படைகளும் அவர் பல்வேறு தந்திரோபல்களையும் ஆயுதங்களையும் பயந்தங்களையும் ராவணனின் சகோதரர் கும்பகர்ணன் உரத்த சத்தங்கள், உடல் ரீதியான தாக்குதல்கள் மற்றும் யானைகளை பயன்படுத்தி அவரை தூண்டிவிடுவது போன்ற கடுமையான மற்றும் நீண்ட முயற்சிகளுக்கு பிறகு ராட்சசர்களால் தனது தூக்கத்திலிருந்து எழுப்பப்படுகிறார். விழித்தவுடன் கும்பகர்ண போருக்கு தயாராகி மது மற்றும் உணவால் எரியூட்டப்பட்டு ரக்ஷா சக்தியுடன் ராவணனின் இல்லத்திற்கு செல்கிறார். சக்தி வாய்ந்த ராட்சசனான கும்பகர்ண தனது பிரம்மாண்டமான உடலையும் தங்க ஆபரணங்களுடனும் நெருங்குவதற்காக நிற்கிறார். குரங்குகளை விழுங்குவதற்காக ராவணன் அவரை 6 மாத தூக்கத்திலிருந்து எழுப்பியுள்ளார். பீபிஷானா ராமரிடம் மெருக்குவண்ணனின் மகத்தான வலிமை மற்றும் கடவுள்கள் மற்றும் பேய்களை விலக்குவள்ள ராமர் குரங்கு படைகளின் தளபதியார் நீலாவை போருக்கு தயாராகுமாறு ராவணன் தனது சகோதரர் கும்பகர்ணனை எழுப்பி ஒரு நெருக்கடியான பிரச்சினைக்கு உதவுகிறான். குரங்குகள் தலைமையிலான ராமரின் படையால் அவர்களின் நங்கா நகரம் தாக்கப்படுகிறது. ராவணன் கும்பகர்ணனின் குரங்கு படைகளை
அழித்து அவர்களின் நகரத்தை காப்பாற்றுமாறு கேட்கிறார். கும்பகர்ணனின் வார்த்தைகளால் கோபமடைந்த ராவணன் ஆரம்பத்தில் அவரது ஆலோசனையை நிராகரிக்கிறார். ஆனால் எதிரிகளை கொல்வதற்கான தனது சகோதரரின் வாக்குறுதிகளால் இறுதி அவர்களின் எதிரிகளை கொல்வதற்கான தனது சகோதரரின் வாக்குறுதிகள் அவர் ராமரை அவரது கூட்டாளிகளையும் மன்னர் தன்னை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமில்லாமல் ராமரை தாக்குவதை தாமதப்படுத்துமாறு மகோதரா ராவணனுக்கு அறிவுறுத்துகிறார். அதற்கு பதிலாக ஒரு ஏமாற்றும் திட்டத்தை பரிந்துரைக்கிறார். கும்பகர்ணன் உட்பட 5 ராட்சசர்கள் ராமருடன் போரிட நிவகுத்து செல்வதாகவும் பின்னர் திரும்பி வருவதாக அவரை கொன்றதாக கூறுவதாகவும் அவர் பரிந்த சக்தி வாய்ந்த ராட்சசரான கும்பகர்ணன் ராமருக்கும் அவரது குரங்கு படைகளுக்கும் எதிராக போராட ராவணனால் எழுப்பப்படுகிறான். கும்பகர்ணன் கவசங்களையும் ஆபரணங்களையும் அணிந்து பயங்களில் அச்சத்தை தூண்டும் வகைகளை சண்டையிட ராட்சசர்களின் படையுடன் புறப்படுகிறான். ஆபத்தான அறிகுறிகள் இருந்த போதிலும் குரங்கு அநேகருக்கு எவர்கள் கும்பகர்ணன் என்ற மாபெரும் ராட்சசன் நகருக்குள் நுழைந்து குரங்குகளை ஓடி அனுப்புகிறான். குரங்கு மன்னனின் மகன் அங்கடா அவர்களை சண்டையிட அணிதிரட்டுகிறார். அவர்கள் கும்பகர்ணனை தோற்கடிக்க வேண்டும் அல்லது மரியாதையுடன் இறக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆரம்ப பயம் பேச்சுக்கு பிறகு உறுதியாக நிற்கின்ற போரில் சுக்ரீவா மற்றும் ஹனுமான் தலைமையிலான குரங்கு படை ராவணனின் சக்தி வாய்ந்த சகோதரரான கும்பகர்ணனு குரங்குகளையும் ராட்சசர்களையும் தொடர்ந்து விழும்பாத்தி ஏற்படுத்துகிறார். லட்சுமணன் சண்டையில் சேர்ந்து கும்பகர்ணனின் உடலில் அம்புகளை வீசுகிறார். ஆனால் அவை என் விளைவையும் ஏற்றி இரட்சகர்களின் அரசனான ராவணன் ராமரின் கைகளில் தனது சகோதரர் கும்பகர்ணன் இறந்ததை அறிந்து கொள்கிறான். துக்கத்தில் மூழ்கி அவர் மயங்கி தனது சகோதரனின் இழப்புக்கு துக்கம் அனுசரிப்பதற்காக புத்துயிர் பெறுகிறார். ராமரை கொல்வதன் மூலம் பழிவாங்குவதாக சபதம் செய்கிறார். கும்பகர்ணன் இல்லாமல் இந்திரனை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து விபீஷணனின் ஆலோசனையை இரட்சகர்களின் அரசனான ராவணனும் அவரது மகன்களும் திரிசராஸ் மற்றும் மகாபர்ஸ்வாவின் தலைமையில் ராமரின் குரங்குடையுடன் போரில் ஈடுபடுகிறார்கள். சண்டை கடுமையானது. இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்தித்தனர். சக்தி வாய்ந்த ராட்சசனான நாரந்தகா வாலியின் மகன் அங்கதாவால் கொல்லப்படுகிறார்கள். திரிசார்கள் ஹனுமானால் ராவணனின் மகன் அட்டிகயா லட்சுமணனுடன் கடுமையான போரில் ஈடுபடுகிறான். அடிகயா ஒரு ஊடுருவ முடியாத அஞ்சலில் உடையணிந்து சக்தி வாய்ந்த அம்புகளை பயன்படுத்தி ஒரு வலிமையான அடிகரியை நிரூபிக்கிறான். இருப்பினும் காற்று கடவுளின் வழிகாட்டலுடன் லட்சுமணன் ஒரு பிரம்மா ஆயுதத்தை பயன்படுத்தி அட்டிகயாவின் அஞ்சல்களை துடைத்துளை. ராவணன் தனது சகோதரர் இந்திரஜித் மற்றும் பிற ராட்சசர்களின் மரணத்தை பற்றி கேள்விப்பட்ட பிறகு கவலைப்படுகிறான். ராமரின் வலிமையை உணர்ந்த அரண்மனையின் பாதுகாப்பையும் விழிப்புத்தன்மையையும் அதிகரிக்க முடிவு செய்கிறான். விழிப்புடன் இருக்கவும் குரங்குகளின் இயக்கங்களை கண்களை கண்காணிக்கவும் தனது படைகளுக்கு அறிவுறுத்துகிறான். ராவணனின் மகன் இந்திரஜித் பிரம்ம ஆயுதத்தை நெருப்பிலிருந்து பெற்று அதை கொண்டு குரங்கு படையை தாக்குகிறான். அவர் பல முக்கிய குரங்குகளை கொன்று தனது கண்ணுக்கு தெரியாத உடல் மற்றும் தெய்வீக ஆற்றல் காரணமாக எதிர் தாக்குதல் நடத்த முடியாத ராமர் மற்றும் லட்சுமணன் மீது அம்புகளை பொழிகிறார்.
காற்று கடவுளின் மகன் ஹனுமான் என்ற குரங்கு தனதோழர்களை குணப்படுத்துவதற்காக ஹிமவன் மலையில் மருத்துவ மூலிகைகளை தேடுகிறார். அவர் மலையின் உச்சியை அதன் மரங்கள் மற்றும் யானைகளுடன் வேரோடு பிடுங்குகிறார். அதை மீண்டும் லங்காவுக்கு எடுத்துச் செல்லும்போது அது தெரியும். குரங்குகள் மருந்தின் வாசனையால் குணமடை. சுக்ரீவா மற்றும் ஹனுமான் தலைமையிலான குரங்குகள் இரவில் லங்காவுக்கு தீ வைத்தன, கட்டிடங்கள், வீடுகள் மற்றும் தெருக்களை எரித்தன. ராட்சசர்கள் தப்பி ஓடினர். ஆனால் விரைவில் ராவணனின் படையுடன் திரும்பினர். அவரது மகன்களா கும்பா மற்றும் நிகும்பா உட்பட குரங்குகளுக்கும் ராட்சசர்களுக்கும் இடையே கடுமையான போர் ஏற்பட்டது. ராட்சசர்களுக்கும் குரங்குகளுக்கும் இடையிலான போரில் கும்பகர்ணனின் மகன் கும்பா வாலியின் மகன் அங்கதாவை எதிர்கொள்கிறார். பல முறை காயமடைந்த போதிலும் அங்கடா சரணடைய மறுக்கிறார். ஆனால் இறுதியில் கும்பாவால் தோற்கடிக்கப்படுகிறார். பின்னர் குரங்குகளின் ராஜாவான சுக்ரீவா கும்பாவுக்கு சவால் விடுகிறார், மேலும் அவரை ஒரு கடுமை அணுகுகிறார். நிகும்பா என்ற சக்தி வாய்ந்த ராட்சசன் ஹனுமானை தனது குண்டால் தாக்குகிறான். ஆனால் ஹனுமான் அடி மற்றும் எதிர் தாக்குதல்களை தாங்குகிறான். ஹனுமான் தனது குண்டை உடைத்து அவரை பிடித்து கொண்டு அவரது தலையை வெளியே இழுக்கும்போது நிகும்பாவின் மரணம் குரங்கு இராணுவத்திற்கும் ராட்சசர்களுக்கும் இடையே கடுமையான போரை தூண்டுகிறது. ராமனையும் லட்சுமணையும் அழிக்க ஒரு படையை வழி நடத்துமாறு காராவின் மகன் மகரட்சாவை ராவணன் கட்டளையிடுகிறான். மகரக்ஷா தனது வீரத்தை பெருமைப்படுத்தி இரவிரேஞ்சர்களுடன் புறப்படுகிறான். ஆனால் போரில் ஈடுபடுவதற்கு முன்பு தேரின் கட்டுப்பாடு நழுவுவது மற்றும் குதிரைகள் மெதுவாக நகர்வது உட்பட தொடர்ச்சியான ஆபத்தான நிகழ்வுகள் நிகழ்கின்றன. கராவின் மகனான மகரக்ஷா ராமருக்கும் அவரது குரங்குகளுக்கும் எதிராக போராடுகிறார். இரு தரப்பினரும் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் அல்வீதில் கடுமையின போராடுகிறது. சிவனால் வழங்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த டாட்டை மகரக்ஷா பயன்படுத்துகிறார். ஆனால் ராமர் தனது ராமரி அம்பரின் அம்புகளுக்கு பயந்தார்கள். நால்சி சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே ராவணன் தனது மகன் இந்திரஜித் ராமனை லட்சுமணையும் கொல்லுமாறு கட்டளையிடுகிறான். இந்திரஜித் தெய்வீக பாதுகாப்பை பெற்று ஒரு தியாகத்தை செய்து போருக்கு தொடங்குகிறான். ராமனையும் லட்சுமணனையும் கூர்மையான அம்புகளால் தாக்குகிறான். ஆனால் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இரண்டு சகோதரர்களும் ராவணனின் மகன் இந்திரஜித் தனது ரதத்தில் சீதை மாய உருவத்தை உருவாக்கி அவளை கொல்ல முயற்சிக்கிறான். ஹனுமான் குரங்குகளால் வழிநடத்தப்பட்டு அவளை பாதுகாக்க வருகிறார். ஆனால் இந்திரஜித்தின் மாயைகள் மற்றும் தாக்குதல்களால் மாருதாவின் மகன் ஹனுமான் குரங்குகள் இந்திரனின் இடிமுழக்கத்தின் சத்தத்திலிருந்து தப்பியோடிய பிறகு அவற்றை அணிதிரட்டினார். அவர் ராட்சசர்களுக்கு எதிரான போருக்கு அவர்களை வழிநடத்தினார். நெருப்பு போன்ற கொடூரத்துடன் அவர்களின் விருந்தாளிகளை எரித்தார். இருப்பினும் இந்திரஜித் அம்புகள் மற்றும் டாட்ஸால் எதிர்த்து போராடினார். ஹனுமான் தற்காலிக நிறுத்தத்தை அழைப்பது சீதை இந்திரஜித்தால் கொல்லப்பட்டதாக ஹனுமான் ராமரிடம் தெரிவிக்கிறார். லட்சுமணன் ராமரை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் நல்லொழுக்கம் என்ற கருத்துக்கு எதிராக வாதிகிறார். இது சக்தியற்றது மற்றும் உதவாது என்று கூறுகிறார். அதற்கு பதிலாக பலத்தை நம்புமாறு ராமருக்கு அறிவுறுத்துகிறார். ஆனால் இறுதியில் சீதையை காப்பாற்றவும் அவளுடைய ராவணனின் நண்பரான பிபிஷானா சீதை கொல்லப்பட்டதை அறிந்ததும் துக்கமடைந்த ராமரை அணுகுகிறார்.
சீதை உயிருடன் இருப்பதாகவும் நிகும்பிலாவில் பலிகளை செலுத்துவதன் மூலம் இந்திரஜித் குரங்குகளை ஏமாற்ற முயற்சிக்கிறார் என்றும் பிபிஷானா வெளிப்படுத்துகிறார். சடகிற்கு இடையூறு விளைவிக்கவும் இந்திரஜித்தை கொல்லவும் ராமர் லட்சுமண ராவணனின் மகன் இந்திரஜித்தை கொல்லும்படி கட்டளையிடுகிறார். அவர் பிரம்மச்சர ஆயுதத்தை வைத்திருக்கிறார் மற்றும் மாயையில் திறமையானவர் நிகும்பிலாவுக்கு வெளியே இந்திரஜித் கொல்லப்பட்டால் அது ராவணனையும் அவரது ஆதரவாளர்களையும் கொல்ல வழிவகும் என்று ராமருக்கு பிபீஷானா அறிவுறுத்துகிறார். லட்சுமணன் ஒரு பெரிய படையுடன் இந்திரஜித்தை எதிர்கொள்ள புறப்படுகிறார். ராவணனின் சகோதரர் பிபீஷணா லட்சுமணனுக்கு ராட்சச இராணுவத்தை ஈடுபடுத்தி ராவணனின் மகனான இந்திரஜித் என்பவரை கொல்லுமாறு அறிவுறுத்துகிறார். போர் தொடர்கிறது. இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்திக்கிறார்கள். காற்று கடவுளின் சந்ததியான ஹனுமான் பல்வேறு ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்திய இந்திரஜித் என்பவரால் தாக்கப்படுகிறார். ஆனால் அவருடன் ஒருவருக்கொருவர் சண்டையிட மறுக்கிறார். இந்திரஜித் வருவதற்காக காத்திருக்கும் போது பிபீஷணன் லட்சுமணன் உரையாடலை நடத்துகிறார்கள். இந்திரஜித்தின் கடுமையான வார்த்தைகளுக்கு எதிராக பிபீஷானா தன்னை தற்காத்துக் கொள்கிறார். அவரது நல்லொழுக்க இயல்பு காரணமாக அவர் ஒரு உண்மையான ராட்சசன் அல்ல என்று விளக்குகிறார். அவர் ராவணனின் தீமைகளை விமர்சித்து நகரத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்ததாக குற்றம் சாட்டி ராவணனின் மகனான இந்திரஜித் அம்புகள் பொழிந்த லட்சுமணனை தாக்குகிறார். ஆனால் லட்சுமணன் பதிலுக்கு 5 வேகமான அம்புகளை இந்திரஜித்தின் மார்பில் வீசுகிறார். 2 வீரர்களும் காயமடைந்தனர். ஆனால் யாரும் அடிபணியவில்லை. மேலும் போர் கடுமையானதாகவும் தீவிரமாகவும் மாறுகிறது. இரு தரப்பினரும் அடிகளை பரிமாறிக்கொண்டு தங்கள் வலிமையை காட்டுகிறார்கள். ராவணனின் மகனான இந்திரஜித் லட்சுமணனுடன் கடுமையான போரில் ஈடுபடுகிறான். அம்புகள் மற்றும் அவரது கவசங்கள் விழுந்தாலும் இந்திரஜித் தொடர்ந்து போராடுகிறார். லட்சுமணனை 1000 தண்டுகளால் துளைக்கிறார். 2 வீரர்களும் அடிகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். அவர்களின் உடல்கள் வெட்டப்பட்டு இரத்தத்தால் மூடப்படுகின்றன. குரங்குகளுக்கும் ராட்சசர்களுக்கும் இடையிலான போர் தீவிரமடைகிறது. ராவணனின் மகன் இந்திரஜித் ராட்சசர்களை வழி நடத்துகிறார். லட்சுமணன், ஹனுமான் மற்றும் ஜம்பவன் ஆகியோர் வீரத்துடன் போராடுகிறார்கள். ஆனால் இந்திரஜித் தொடர்ந்து அவர்களை எதிர்த்து நிற்கிறார். லட்சுமணன் தனது தேரோட்டியாளரையும் குதிரைகளையும் கொன்ற பிறகு ராவணனின் மகனான இந்திரஜித் லட்சுமணனுடன் மிகுந்த வீரியத்துடனும் திறமையுடனும் சண்டையிடுகிறார். ஆனால் இறுதியில் லட்சுமணன் ஒரு சக்தி வாய்ந்த அம்பை வீசி இந்திரஜித்தின் தலையை அவரது உடலில் இருந்து துண்டிக்கிறார். குரங்குகளும் அவர்களது கூட்டாளிகளும் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அதே நேரத்தில் ராட்சசர்கள் பீதியுடன் தப்பி ஓடுகிறார்கள். தீய இந்திரஜித்தின் கொலையைக் கண்டு தெய்வங்களும் தலித சொற்களில் உள்ள உரையின் சுருக்கம் இங்கே ராமரும் அவரது சகோதரர் லட்சுமணனும் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். ராவனின் மகனான இந்திரஜித் லட்சுமணனால் கொல்லப்பட்டதில் ராமர் மகிழ்ச்சி அடைகிறார். போரில் காயமடைந்த லட்சுமணனை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறுகிறார். லட்சுமணனின் காயங்களை குணப்படுத்த ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர் விரைவாக குணமடைந்து ராவணன் தனது மகன் இந்திரஜித்தின் மரணத்தை கேள்விப்பட்டதும் கோபமடைந்து தனது இழப்பு கழிவாங்குவதாக சபதம் செய்கிறான். சீதையை தாக்க தீர்மானிக்கிறான். எல்லா உரிமையையும் நீதியையும் விட்டுவிடுகிறான். யுரிமும் அவரது விசுவாசமான வேலைக்காரன் சுபர்வா தலையிட்டு ராவணை சீதாவுக்கு பதிலாக ராமர் மீது தனது கோபத்தை மையப்படுத்துமாறு ராவணனின் ராட்சசர்களின் படை ராமரின் குரங்கு படைகளை தாக்குகிறது. ஆனால் ராமர் சண்டைக்குள் நுழைகிறார்.
பேரழிவு தரும் அம்பு புயலை கட்டவிழ்த்து விடுகிறார். அது எதிரியை சிதறடிக்கும் மற்றும் கொல்லும் போர் தீவிரமடைவதால் ராமரால் தங்கள் உறவினர்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்ட ராட்சசர்கள் விரக்தியடைகிறார்கள். இதில் சுர்பனிகனின் மோசமான முழிவும் அடங்கும். அவர்கள் ராமருக்கு இணையாகிறார்கள். இதில் சுர்பனகனின் மோசமான முன்மொழிவு அடங்குவர். அடைத்தை ஒழுங்குவதைப் போல ராமரிடம் தஞ்சம் புகுந்த ஒரே நபர் எமிகழிப்பதில் தன தொலைநோக்கு அவள் பேய்களின் துக்க கூக்குரல்களால் கோபமடைந்த ராவணன் கடந்த கால இழப்புகளுக்கு பழிவாங்க முற்படுகிறான். ராமனையும் லட்சுமணையும் எதிர்த்து போராட தயாராகிவிடுகிறான். குரங்கு தலைவர்களை கொன்று வனரா விருந்தினரை அழிப்பதற்கான தனது திட்டங்களை பெருமைப்படுத்தி தனது ராட்சச இராணுவத்தை உரையாற்றுகிறான். 8 குதிரைகளில் இழுக்கப்பட்ட ஒரு குரங்கு தலைவரான சுக்ரீவா ராவணனின் ராட்சசர்களுக்கு எதிராக தனது படையை வழிநடத்துகிறார். ஒரு கடுமையான போரில் சுக்ரீவா ஒரு திறமையான வில்வித்தை வீரரான விருபாக்ஷாவை எதிர்கொள்கிறார். அவர் ஒரு யானையை ஏறி குரங்குகளை தாக்குகிறார். ஒரு தீவிரமான சண்டைக்கு பிறகு சுக்ரீவா இறுதியில் விருபாக்ஷாவை ஒரு சக்தி வாய்ந்த முஷ்டி வீச்சில் தோற்கடித்து சுக்ரீவா தலைமையிலான குரங்கு படைகளுடன் ஒரு கடுமையான போருக்கு பிறகு ராவணனின் இராணுவம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. ராவணனின் தலைமை போர் வீரரான மகோதரா சுக்ரீவாவுடன் ஒருவருக்கொருவர் சண்டையில் ஈடுபடுகிறார். ஆனால் இறுதியில் குரங்கு ராஜாவின் கத்தியின் மீது விழுகிறார். ராட்சசர்கள் பயந்து ஓடுகிறார்கள். 10 கழுத்து ராவணன் கோபப்படுகிறார். ஒரு சக்தி வாய்ந்த ராட்சசரான மகாபஸ்வா தனது அம்புகளால் அங்கதாவின் இராணுவத்தை தாக்கி ஆயுதங்களையும் தலைகளையும் துண்டிக்கிறார். அங்கடா தனது இரும்பு பரிகால் அங்கடால் மீண்டும் பரிகார் காணுகிற நீடொடிகளில் மகாபஸ்வாய் ஒரு சக்தி வாய்ந்த முஷ்டியால் அடித்து கொன்று விடுகிறார்கள். ராவணன் தனது ரதத்தால் ராமரையும் லட்சுமணனையும் தாக்குகிறான். ஆனால் அவர்கள் தங்கள் அம்புகளால் பதிலடி கொடுக்கிறார்கள். இரு படைகளும் கடுமையான போரில் மோதுகின்றன. இரு தரப்பினரும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். ராவணன் ஒரு அசுர ஆயுதத்தை பயன்படுத்தி பல தலை அம்புகளை கட்டவிழ்த்து விடுகிறார். ஆனால் ராமர் தனது ஆயுதத்தை முறியடித்த பிறகு கோபமடைந்த ராவணன் பேரழிவுகரமான சூரிய ஆயுதத்தை கட்டவிழ்த்து விடுகிறான். ராகவா ஒரு காந்தர்வ ஆயுதத்துடைக்கிறான். ராவா ஒரு காந்தர்வாஷ்மணனை நோக்கி ஒரு டாட்டை வெளியிடுகிறார். தல்சகி ஷசர் ஹெல்சா அவில் உரையின் சுருக்கம். இங்கே ராமர் தனது சகோதரர் லட்சுமணனை ராவணனால் காயப்படுத்தியதைக் கண்டு துக்கமடைந்தார். சுஷேனா லட்சுமணன் இறக்கவில்லை என்று அவருக்கு உறுதியளிக்கிறார். மேலும் லட்சுமணனை உயிர்ப்பிக்க மருத்துவ மூலிகைகளை கொண்டு வருமாறு ஹனுமானுக்கு அறிவுறுத்துகிறார். திட்டம் வெற்றியடைகிறது. ராமனும் ராவணனும் கடுமையான போரில் ஈடுபடுகிறார்கள். இரு தரப்பினரும் சக்தி வாய்ந்த அடிகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். 2 வீரர்களும் மோதும்போது தெய்வங்களும் பிரமிப்புடன் பார்க்கிறார்கள். ராமரின் வார்த்தைகளால் கோபமடைந்த ராவணன் அவர் மீது அம்புகளை பொழிந்தார். ஆனால் அவரை அசைக்க முடியவில்லை. கோபத்தில் மூழ்கிய ராமர் ராவணனை நோக்கி அவரது செயல்களை விமர்சித்து அவரது கண்ணியத்தை அவர் அருமொழி வீசி ராவணனை தாக்கி அவரை தடுமாறி இறுதியில் தனது தேரோட்டியின் காரில் போர்க்களத்தை விட்டு வெளியேறினார்.
போரில் இருந்து விலகுவதற்கான தனது தேரோட்டியின் முடிவால் கோபமடைந்த ராவணன் அவரை கோழைத்தனம், வஞ்சம் என்று குற்றம் சாட்டுகிறார். இருப்பினும் ராவணனின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பற்றி கவலைப்பட்டதால் தான் செயல்பட்டதாக தேரோட்டியாளர் விளக்குகிறார். ஏனெனில் அவர் சோர்வடைந்து விட்டார் மற்றும் அறிகுறிகள் சாதகமற்றவை. ராவணன் இறுதியில் அகஸ்தியர் ராவணனை தோற்கடிக்க ஆதித்ய ஹிருதயா பாடலை ராமருக்கு கற்பிக்கிறார். படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவு உள்ளிட்ட சூரியனின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகளை இந்த பாடல் விவரிக்கிறது. அகஸ்தியர் சூரியனை கவனத்துடன் வணங்கவும் போரில் வெற்றி பெற பாடலை ஓதவும் ராமருக்கு அறிவுறுத்துகிறார். ரதங்கள் நெருங்கும் போது ராமரும் ராவணனும் கடுமையான போரில் ஈடுபடுகிறார்கள். ராவணனின் தேர் பிரம்மாண்டத்துடனும் பயங்கரத்துடனும் விவரிக்கப்படுகிறார்கள். ஆனால் அது இறுதியில் மதாலியின் போட்டாலியின் வயக்குறப்பட்ட தூசியால் மூடப்பட்டுள்ளது. கோமால் அது இறுதியில் மற்றும் அம்புகளை எடுத்துக்கொள்கிறார். அவர் ராமரை அம்புகளில் ராமனும் ராவணனும் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி ஒரு பயங்கரமான போரில் ஈடுபடுகிறார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கும் அம்புகளை வீசுகிறார்கள். ஆனால் தோல்வியடையவில்லை. ராமர் ராவணனின் கொடியை துளைக்கிறார். சண்டை தொடர்கிறது. இரு தரப்பினரும் அடிகளை பரிமாறிக்கொள்கிறார். ராமனும் ராவணனும் தீவிரமான போரில் ஈடுபடுகிறார்கள். அம்புகளை வீசி பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். ராவணன் பல தலைகளை இழந்த போதிலும் ராமர் தொடர்ந்து சண்டையிடுகிறார். ஆனால் ராமர் தனது அம்புகளை பயன்படுத்தி ராவணன் தலைகளை ஒவ்வொன்றாக வெட்டி இறுதியாக இருக்கிறார். மான்மை தோற்கடிக்கும் வரை மேல் கையை பெறுகிறார். ராமர், மதலி மற்றும் அகத்தியரின் உதவியுடன் ராவணனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அவர் தனது வில்லில் அம்பை வைத்தார். இது விலங்குகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது மற்றும் பூமியை உலுக்கியது. தண்டை வெளியேற்றி ராமர் ராவணனை கொன்றார். மீதமுள்ள 2 ரேஞ்சர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் பயந்து ஓடினர். ராவணன் அவரது சகோதரர் மற்றும் ராஜா போர்க்களத்தில் இறந்ததை பற்றி பீபீஷணா புலம்புகிறார். அவர்கள் தோல்விக்கு பெருமை மற்றும் ஆணவம் காரணம் என்று அவர் கூறுகிறார். போரில் ஒரு சத்திரியனின் மரணம் துக்கப்பட வேண்டியதில்லை, மாறாக தைரியமான செயலாக கொண்டாடப்பட வேண்டும் என்று விளக்கி ராமர் பீபீஷணாவை ஆறுதல் படுத்துகிறார். இரட்சகர்களின் மனைவிகள் துக்கத்தால் அவதிப்பட்டு ராவணன் இறந்த பிறகு ராமரின் கைகளில் ராவணனின் உடலுக்கு விரைகிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அவரது கோபத்தையும் அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்த மோசமான முடிவெடுப்பையும் நினைவு கூர்கிறார்கள். தனிப்பட்ட தவறை விட விபத்தாக ராவணனின் மனைவியான மண்டோதரி வெறும் மனிதனான ராமரின் கைகளில் அவரது மரணத்திற்கு தனது சக்தி வாய்ந்த கணவர் அவர் மனிதனால் தோற்கடிக்கப்பட்டதாக அவர் புலம்புகிறார். இது எப்படி நடந்திருக்க முடியும் என்று கேள்வியர். ராவணன் பொறுப்பற்றவர் என்றும் காம ஆசைகளில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். இது அவரது வீழ்ச்சிக்கு வழிவகை. வேத சடங்குகளின்படி ராமர் விபீஷணனை லங்காவின் ராஜாவாக நியமித்து அவர் மீது கடலிலிருந்து தண்ணீரை தெளிக்கிறார். குரங்கு குடிமக்கள் கொண்டாடுகிறார்கள். ராமர் மற்றும் லட்சுமணனுக்கு உணவு மற்றும் பூக்களை வழங்குகிறார்கள். பின்னர் ராமர் ஹனுமானை ராவணனை வென்றதையும் அவள் பாதுகாப்பாக திரும்பியதையும் சீதைக்கு தெரிவிக்க அனுப்புகிறார். ஹனுமான் லங்கா நகருக்குள் நுழைந்து
அவள் பேய்களால் சூழப்பட்ட பிரிக்ஷா வாடிகாவில் சீதையை காண்கிறான். ராமர் ராவணனை தோற்கடித்து அவளைச் சந்திக்கப் போகிறார் என்று அவளிடம் தெரிவிக்கிறான். சீதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஆனால் மகிழ்ச்சியின் காரணமாக பேச முடியவில்லை. தன்னை துன்புறுத்திய பேய்களை ராமரின் விசுவாசமான ஊழியரான பிபீஷணா ராவணனை வென்ற பிறகு சீதையை ராமரிடம் அழைத்து வருகிறார். இருப்பினும் சீதையை பல்லக்கில் சுமந்து செல்வதை விட நடந்து சென்று அவரை அனுமதிக்குமாறு ராமர் பிபீஷணனுக்கு அறிவுறுத்துகிறார். இந்த செய்தி ராமர் தனது மனைவியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், ராவணனை தோற்கடித்த ராமர் சீதையிடம் தனது சகோதரர்கள் அல்லது சுக்ரீவா உட்பட அவள் விரும்பும் யாருடனும் செல்ல சுதந்திரம் இருப்பதாக கூறுகிறார். மற்றொரு ஆணாள்முறையற்ற முறையில் நடத்தப்பட்ட ஒரு மனைவியை மீண்டும் அழைத்து செல்வதன் மூலம் அவளுக்கு அவள் மீது எந்த பாசமும் இல்லை என்றும் அவர்களின் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் கூறுகிறார். சீதை இந்த ராமரின் வார்த்தைகளால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நம்பிய சீதை தான் சிதைக்குள் நுழைவேன் என்று அறிவிக்கிறார். சீதை காணாமல் போனதற்கு துக்கம் அனுசரிக்கும் ராமர் பல்வேறு தெய்வங்களை அணுகி உலகங்களின் பாதுகாவலரான நாராயண தனதீமியா அழகை வெளிப்படுத்துகிறார். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர், அழித்தவர் மற்றும் பராமரித்தவர் உள்ளிட்ட ராமரின் தெய்வீக பண்புகள் மற்றும் சக்திகளை பிரம்மா பல வடிவங்கள் மற்றும் அம்சங்களுடன் விவரிக்கிறார். சீதை தன்னை விட்டு விலகவில்லை என்றோ தூய்மையாகவே இருக்கிறார் என்றும் நெருப்பு தெய்வம் ராமருக்கு உறுதியளிக்கிறது. அவனிடமிருந்து பிரிந்த போதிலும் அவள் ராவணனால் கடத்தப்பட்டாள். ராமர் ஒரு கதாநாயகனாக தனது நற்பெயரை பராமரிக்கவும் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் அவளை பகிரங்கமாக தூய்மைப்படுத்த முடிவு செய்கிறார். ராவணனை தோற்கடித்த ராமரை பாராட்டிய மகேஸ்வரர் சிவன் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் என்று கூறினார். ராமரை சொர்க்கத்திற்கு திரும்பி தனது குடும்பத்தின் கௌரவத்தை நிலைநாட்டுமாறு அவர் அறிவுறுத்துகிறார். ஒரு காரில் அமர்ந்திருக்கும் தசரதன் தனது மகன்களையும் சீதையும் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவர்களை பார்த்து ராகவனின் வருகையால் மகிழ்ச்சியடைந்த மகேந்திரா தனது வரத்தை கேட்கிறார். ராகவா தனது விசுவாசமான குரங்கு போர் வீரழித்து புத்தீர் அளித்து ஆரோக்கியத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அவர்களுக்கு முன்பு போலவே வலிமையையும் அளிக்கிறார். மகேந்திரா ஒப்புக்கொள்கிறார். குரங்குகள் குணமடைந்து மீண்டும் பிபீஷணாவுடன் மீண்டும் இணைந்த பிறகு தனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பார்க்க அயோத்திக்கு திரும்புவதற்கான தனது ஆர்வத்தை ராமர் வெளிப்படுத்துகிறார். சூரியனை ஒத்த ஒரு தெய்வீக வாகனமான புஷ்பக ரதத்தை பயன்படுத்தி ராமரை மீண்டும் அழைத்துச் செல்ல பிபீஷணா முன்வைக்கிறார். ராமர் ஒப்புக்கொள்கிறார். மேலும் பிபீஷணா அற்புதமான ரதத்தை அவற்றின் இருப்பிடத்திற்கு கொண்டு வருகிறார். ராமர் தனது விசுவாசமான குரங்குகள் மற்றும் கரடிகளுக்கு நகைகள் மற்றும் செல்வங்களை கொடுத்து வெகுமதி அளிக்கிறார். பின்னர் அயோத்திக்கு திரும்புமாறு அவர்களை அழைக்கிறார். பிபீஷணாவுக்கு தனது ராஜ்யமாக லங்கா வழங்கப்படுகிறார். மேலும் அனைத்து விலங்குகளையும் அயோத்திக்கு அழைத்துச் செல்ல ராமர் முன்வைக்கிறார். அங்கு அவர்களை பிபீஷணா மற்றும் அவர்களை பின்பற்றுபவர்களை ராவணனுக்கு எதிரான போரினால் ஏற்பட்ட பேரழிவையும் பல ராட்சசர்களை கொன்றது உட்பட பலவற்றையும் ராமர் சீதையை காட்டுகிறார். பின்னர் அவர் அவளை அயோத்தி உட்பட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்கிறார். அங்கு அவர்கள் நகரத்தின் அழகையும் பிரகாசத்தையும் பார்க்கிறார்கள். குரங்குகளும் ராட்சசர்களும் நகரத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன்
எழுகிறார்கள். ராமர் சத்தா நாடுகளத்தப்பட்டதை பற்றி கேள்விப்பட்ட ஒரு துறவியான வரத்வாயாவை ராமர் சந்திக்கிறார். வரத்வயா ராமரின் பக்தியை புகழ்ந்து பரதர் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறார் என்றும் அவர்களின் தாய்மார்கள் நலமாக உள்ளனர் என்றும் அவருக்கு தெரிவிக்கிறார். சீதையின் மீட்பு மற்றும் ராவணனின் தோல்விர காட்டில் ராமரின் போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளை பற்றிய கதையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஹனுமான் என்ற குரங்கு அயோத்திக்கு சென்று ராவணனை தோற்கடித்து ராமர் திரும்பி வந்துவிட்டதாக பரதரிடம் தெரிவிக்கிறது. இந்த செய்தியை கேட்டு பரதன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து ஹனுமானை வரவேற்று தனது நல்வாழ்வை தெரிவிக்கவும் திரும்பி வரும்போது தனக்கு பிரமாண்ட வரவேற்பு கிடைக்கும் என்று ராமரிடம் சொல்லவும் கேட்கிறான். காட்டில் ராமரின் வாழ்க்கையை ஹனுமான் பரதரிடம் விவரிக்கிறார். தனது நாடுகடத்தல், சகோதரர் லட்சுமணனின் துணிச்சல் மற்றும் காரா மற்றும் துஷானா போன்ற பேய்களை கொன்றது ஆகியவற்றை விவரிக்கிறார். ராவணன் சீதையை எவ்வாறு கடத்திச் சென்றார் என்பதையும் அதைத் தொடர்ந்து அவளை காப்பாற்றுவதற்கான ராவணனை தோற்கடித்து அயோத்திக்கு திரும்பிய தனது சகோதரர் ராம்பரை பரதன் வரவேற்கிறான். ராமரின் தெய்வீக வாகனமான புஷ்பகாவை பார்க்க மக்கள் கூடி வரும்போது நகரம் மாலைகள் மற்றும் இசையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ராமர் தனது சகோதரர் பரதனிடம் ராஜ்யத்தை திருப்பிக் கொடுத்தார். அதன் சிரமங்களை தன்னால் தாங்க முடியாது என்று கூறினார். ராமர் ராஜாவாக பதவியேற்றவுடன் அயோத்தி நகரம் கொண்டாட்டங்கள் மற்றும் பண்டிகைகளால் நிரம்பியுள்ளது. ராமர் தனது சகோதரர்கள், கூட்டாளிகள் மற்றும் சுக்ரீவா, ஹனுமான்,